திரைப்படங்கள்ல கூட போலியா நடிக்க கூடாது, நிஜத்திலேயே உதவி செய்யணும் அப்படின்னு நிஜத்திலேயே உதவி செஞ்ச ஒரு உன்னத மனிதர் நம்ம விஜயகாந்த் சார் தான். சினிமாவுல நடிக்கிறதுங்கிறது வேற. ஆனா இந்த சினிமாவுக்காக கூட போலியா நடிக்க கூடாது, உண்மையா இருக்கணும்னு நினைச்ச ஒரு மனிதர் தான் கேப்டன் அப்படின்னு அவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்கள். ஒரு பேட்டியில அவர் பகிர்ந்துகிட்ட நிகழ்ச்சியான விஷயம் தான் இது. கருப்பு நிலா படத்தோட ஷூட்டிங் டைம். அதுல கேப்டனோட பிறந்த நாளை கொண்டாடுற மாதிரியான ஒரு பாட்டு சீன். இயக்குனர் கேப்டன் கிட்ட போய், சார் பாட்டுல நீங்க ஆதரவற்றவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி சில சீன் வைக்கலான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கேப்டன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அவரோட பேரன்புக்கே சாட்சியா இப்ப வரையும் இருக்கு. ஏன் உதவி செய்யற மாதிரி நடிக்கணும்? நம்ம உண்மையாவே ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்துக்கு போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிடலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அந்த டயத்துல நீங்க கேமராவில ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெறும் வாய்ச்சலோட நிக்கல, சொன்னபடியே நிஜமாவே ஒரு காப்பகத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு சைக்கிள் ரிக்ஷா, கண்ணாடி, சீலிங் ஃபேன், கட்டில், வாக்கிங் ஸ்டிக்னு அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் தன்னோட சொந்த காசுல வாங்கி கொடுத்து அந்த பாட்டு முழுக்க உண்மையாவே உதவி செஞ்சிருக்காரு கேப்டன் அவர்கள். திரையில வர ஹீரோக்கள் பல பேரை நமக்கு தெரியும். ஆனா கேமராவுக்கு பின்னாலையும் அத்தனை பேரோட பசியையும் கண்ணீரையும் தொடச்ச ஒரு உண்மையான ரியல் லைஃப் ஹீரோ நம்ம கேப்டன் மட்டும்தான். அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் விதைச்ச இந்த அன்பும் மனித நேயமும் என்னைக்கும் இந்த மண்ணை விட்டு மறையாது. உங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் சாரோட எந்த குணம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.